ரூமுக்குள்ள நான் போகும்போது போனை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஆனா என்ன பார்த்த உடனே எதுக்கு டென்ஷன் ஆனாரு? அதுவும் ஏதோ சமாளிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ம், கண்மணியா? கண்மணி, நீ இல்லாம நான் இல்ல கண்மணி. கண்மணி, இந்த வாழ்க்கை, என்னோட கௌரவம் எல்லாமே நீதான். நான் உன்னை என் உயிருக்கு மேல காதலிக்கிறேன். ஐ லவ் யூ கண்மணி. No! முதல்ல நம்ம ரூமுக்கு நீ போய் கண்மணி. என்ன விஷயங்க? நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? நீங்க தான் சர்ப்ரைஸ் மன்னனாச்சே, சொல்லுங்க. கண்மணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு கண்மணி. நம்ம ரூமுக்கு போ கண்மணி. சாரிங்க. சரி, நான் ரூமுக்கு போறேன். அங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த கட்டில என் லேப்டாப் இருக்கும். அதுல ஒரு வீடியோ இருக்கும். அத கொஞ்சம் ப்ளே பண்ணி பாரு. என்னங்க சொல்றீங்க? நீங்க ஆபீஸ்ல இருக்கிறப்போ உங்க லேப்டாப் எப்படிங்க ரூம்ல இருக்கும்? நான் வீட்ல தான் இருக்கேன் கண்மணி. எப்பங்க வந்தீங்க? அது வந்து நான் இப்பதான் வந்தேன். அப்ப நீங்க வந்து பார்க்கலாமே. கண்மணி, உனக்கு என் மேல ஏதாவது கோவமா? உங்க மேல நான் எதுக்குங்க கோவப்பட போறேன்? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஆமா, நீங்க ஏன் இப்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அது நிஜமா உனக்கு என் மேல கோவம் இல்லல்ல? ஏங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்படிங்க நான் உங்க மேல கோவப்படுவேன்? ஓ, கோவம் இல்லனா மத்ததெல்லாம் ஓகேவா? என்னங்க ஓகே? அது நீ வீடியோ பாத்தியா இல்லையா? அந்த வீடியோ. அதுவா? ஓ, ஐயோ, அது சொல்ல மறந்தே போயிட்டேங்க. ரூமுக்கு வந்து லேப்டாப்ல அந்த வீடியோவை ஆன் பண்ணனா, அது அப்படியே க்ளோஸ் ஆகி ஷட் டவுன்னு சொல்லி சுத்தி சுத்தி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுங்க. அட ச்சே. சுத்தமா சார்ஜே இல்லாம போயிடுச்சு போல இருக்கு. நீங்க வேற அதுக்கப்புறம் எனக்கு போனே பண்ணலையா? சரி, நீங்களே வந்து பாத்துப்பீங்கன்னு நினைச்சு நான் குளிக்க போயிட்டேன். ஏங்க, நான் சொன்னது நம்பலையா நீங்க? நம்பமலாம் இல்ல. ஒரு நிமிஷம்.